ரஜினிகாந்துக்கு என்னாச்சு? இதுதான் நேற்று இரவுல ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வேகமாக பரவிச்சு. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருந்தது. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா, உறுதி செய்யப்பட்ட தகவலாக அது மாறியது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. அது இப்போ பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரசிகர்கள் அந்த ஆஸ்பத்திரி முன்னால் குவிஞ்சிருந்தாங்க. ரஜினிகாந்த் கடந்த சில பார்த்தீங்கன்னா, கூலி மற்றும் வேட்டையின் படப்பிடிப்பில் மாறி மாறி கலந்துக்கிட்டார். அதனால் ஏற்பட்ட அசௌகரியம் காரணமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு ரஜினிகாந்துக்கு உயர் ரத்த அழுத்த பிரஷர் ஏற்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்ந்து தன் அரசியலுக்கு வருவதற்காக முடிவெடுத்த ரஜினிகாந்த் உடல்நிலை கருத்தில் கொண்டு அந்த அரசியல் முடிவை தள்ளி வைத்தார். அரசியல் வருவதில்லை என்று ஒரு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். இந்த நிலையில் சினிமா படப்பிடிப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். வருடத்துக்கு 2 படங்கள் மூலம் ரஜினிகாந்த் நடித்து வந்தார். தற்போது வேட்டையின் கூலி 2 படங்களிலும் வேகமாக பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் தற்போது ரசிகர்களை மிகுந்த கவலைக்குள்ளாகி இருக்கிறது.